வணக்கம். இன்னைக்கு சிறுதானியங்களுடைய சத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வு நம்ம கிட்ட அதிகமாவே இருக்கு. ஆனா அந்த சத்துக்களை நம்ம முழுமையா எடுத்துக்கிறோமான்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறிதான். அப்பப்போ ஆசைக்காக எண்ணெயில பொரிச்சோ இல்ல அதிகமா சூடாக்கியோ சாப்பிட்றதுல தப்பொன்னும் இல்லை. அதனுடைய சத்துக்கள் முழுமையா கிடைக்கணும்னா நம்ம அதை பச்சையாவோ இல்ல ஆவில வேக வச்சோ தான் சாப்பிடணும். இன்னொன்னு, உடம்புக்கு தேவையான அளவுக்கு புரதத்தை நாம தினசரி எடுத்துக்கிறது இல்ல. அதனாலதான் வயதாக கால் வலி, மூட்டு வலி எல்லாமே சேர்ந்து வருது. முளைக்கட்டிய பயிர் வகைகள்ல உடம்பில் எளிதா ஜீரணமாகக்கூடிய புரதச்சத்து நிரம்பி இருக்கு. நேந்திர பழத்தை பொறுத்த வரைக்கும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்க அருட்கொடைன்னு தான் சொல்லலாம். ஆனா அதையும் நம்ம வாழைக்காயா சிப்ஸ் போட்டு சாப்பிடறதுல தான் இஷ்டப்படுறோம். வாங்க இந்த 3 பொருட்களை வச்சு சுவையா ஒரு ஸ்டீம் கேக் பண்ணலாம். நான் சிகப்பு சோளம் எடுத்திருக்கேன். சிகப்பு சோளத்துல வெள்ளை சோளத்தை விட மனம் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். மற்றபடி சத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க சோளத்துக்கு பதிலா வேற ஏதோ தானியமோ இல்ல அரிசியோ எடுத்துக்கலாம். சுவையும் சத்துக்களும் வேறுபடும். சோளத்துல இருக்கிற கல், மண் எல்லாமே நீக்கிட்டு நல்லா கழுவி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் காலையில ஒரு ஒயிட் காட்டன் கிளாத்ல உலர வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் உலர வச்சா போதும். அதுல இருக்கிற ஈரம் எல்லாமே போயிடும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பரபரன்னு திரிச்சுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் சேர்த்து மாவு மாதிரி பசைஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சோன்னா சாப்பிடும்போது ட்ரையாக இருக்கும். இப்போ இந்த சோள மாவு கொஞ்சம் நனைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம காய்கறிகளை தயார் பண்ணிடலாம். முளைக்கட்டின பச்சை பயிறு, துருவன கேரட், துருவன பீட்ரூட், இது 3 நான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு கேரட், பீட்ரூட் மட்டும்தான் செட் ஆகும். பெரியவங்க வேற ஏதாவது காய்கறிகள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா தாராளமாக பார்க்கலாம். இந்த காய்கறிகளோட மொத்த அளவு சோள மாவு எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட குறைய இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நேந்திரம் பழத்தை தோல் நீக்கி தூக்கி வச்சுக்கோங்க. சோள மாவு அளவுல பாதி அளவுக்கு துருவன தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இது நான் வெல்லம் சேர்த்து வெல்லம் சேர்க்காம 2 மாதிரியும் பண்ண போறேன். தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா நெய் எடுத்திருக்கேன். முதல்ல துருவி வச்சிருக்கிற கேரட், பீட்ரூட், தேங்காய் பூ, முளைக்கட்டின பயிர் எல்லாத்தையும் போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாம். அப்போதான் அதுல இருக்கிற ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி வரும். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சுக்குவோம். கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அப்புறமா தேவைப்படுற அளவுக்கு வெல்லத்தை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் வெல்லம் போடாம இன்னொரு வெர்ஷன் தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இப்போ கரண்டியில எடுத்து இட்லி தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இட்லி சட்டியில் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது புட்டு, அதாவது ஸ்டீம் கேக் ரெடியாக இருக்கும். உள்ளே போட்டிருக்க பீட்ரூட், கேரட் எல்லாமே நல்லா வெந்து ஒரு அட்ராக்டிவான கலரில் இருக்கும். வெல்லம் போட்டிருக்கிற அந்த ஸ்வீட் புட்டு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ஏதோ ப்ளம் கேக் ரேஞ்சுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டீம் கேக்கில் ஒரு தானியம், ஒரு பயிறு, 2 காய்கறிகள், ஒரு பழம் மற்றும் தேங்காய் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு சரிவிகித உணவுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு கம்ப்ளீட் பேலன்ஸ் டயட். நம்ம நீராவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனால சத்துக்களும் முழுமையாக கிடைக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் ஒரு நேரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.